ஒரு பவர்ஃபுல் ட்ரக் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபுப்ரோஃபின். அதோட கெமிக்கல் நேம் என்ன தெரியுமா? அது 2-4-குளோரோஃபீனைல் ப்ரோபியோனிக் ஆசிட். இவ்ளோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம பிராக்கெட் எல்லாம் வச்சு ஒரு பேர் இருக்கு. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல ஒரு நம்பர் மாத்தினா கூட பேட்டன்ட் இன்வாலிட் ஆகலாம் ஆர் தப்பான கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அந்த பிரெசிஷன், அந்த துல்லியம் தான் சேஃப்டிக்கும் லாக்கும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கும் உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி யுனிக்கா பேர் வைக்கிற சிஸ்டம்க்கு தான் நாமன்கிளேச்சர்னு பேரு. இன்னைக்கு நம்ம யூனிட் 6 ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ்ல வர நாமன்கிளேச்சரை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ரூல்ஸை மெமரைஸ் பண்றது மட்டும் இல்ல, எக்ஸாம்ஸ்ல உங்க ஆன்சரை கரெக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கும் லேப்ல கரெக்ட் கெமிக்கலை ஆர்டர் பண்ணி சேஃப்டியா இருக்கிறதுக்கும் இந்த யுனிவர்சல் கெமிக்கல் லாங்குவேஜ் ரொம்ப அவசியம். லெட்ஸ் அன்பேக் திஸ். சப்ஸ்டிடியூட் மாதிரி பார்ப்போம். ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஹைட்ரோகார்பன் செயின்ல முன்னாடி சேர்ப்போம். அதுக்கு ஒரு ப்ரீஃபிக்ஸ் குளோரோ புரோமோ மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்பதான் இன்னும் ஈஸியா புரியும். கண்டிப்பா. இமேஜின் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு 3 கார்பன் செயின் இருக்கு. அதுதான் புரோபேன். 3 கார்பன் செயின். சரி, புரோபேன். இப்போ அதுல நடுவுல இருக்கிற கார்பன்ல, அதாவது செகண்ட் கார்பன்ல ஒரு புரோமின் ஆட்டமா அட்டாச் பண்றீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கரெக்டா சொல்றது? நடுவுல புரோமின். சோ புரோபேன், புரோமின், புரோமோ புரோபேன். க்ளோஸ். ஆனா இங்க தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த புரோமின் எங்க இருக்குன்னு சொல்லணும். அது செகண்ட் கார்பன்ல இருக்கு, சரியா? ஆமா, செகண்ட் கார்பன். சோ 2 புரோமோன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த மெயின் செயினோட பேரு அது புரோபேன். கரெக்ட். ரெண்டையும் சேர்த்தா 2 புரோமோ புரோபேன். இதுதான் கரெக்டான IUPAC நேம். 2 புரோமோ புரோபேன். புரியுது. எக்ஸாமுக்கு ஒரு சேஃபான டெஃபினிஷன் வேணும்னா இப்படி சொல்லலாம். IUPAC nomenclature for haloalkanes names the halogen as a substituent. அதாவது prefix. ஆமா, prefix like chloro, bromo, etc. on the parent alkane chain with the halogen's position number indicating which carbon bears the halogen. So, 2-bromopropane seems straightforward. ஆனா எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. நான் வெறும் புரோமோப்ரோபேன்னு சொன்னா என்ன ஆகும்? அது போதாதா? ஏன் அந்த நம்பர் 2 அவ்வளவு முக்கியம்? எக்ஸலண்ட் கொஸ்டின். இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. நீங்க வெறும் புரோமோப்ரோபேன்னு சொன்னா அது ஒரு ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்ட். ஆம்பிகுவஸ்னா தெளிவா இல்லையா? ஆமா, தெளிவா இல்ல. அந்த புரோமின் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கா இல்ல செகண்ட் கார்பன்ல இருக்கான்னு கேக்குறவங்களுக்கு புரியாது. அந்த ரெண்டுமே வேற வேற மாலிக்யூல்ஸ். ஓ, ரெண்டுமே வேற காம்பவுண்ட்ஸா? கண்டிப்பா. சோ அந்த பொசிஷன் நம்பர் ரொம்ப முக்கியம். 2 புரோமோப்ரோபேன்னு சொன்னாதான் அது உலகத்துல இருக்கிற எல்லா கெமிஸ்ட்ரிக்கும் ஒரே மாலிக்யூலை குறிக்கும். அது ப்ரிசைஸ் அண்ட் கரெக்ட். ஓ, இப்ப புரியுது. சோ அந்த நம்பர் எல்லாம சொல்றது ஒரு அட்ரஸ்ல வீட்டு நம்பரை சொல்ல மறந்த மாதிரி. கண்டிப்பா. இன்ஃபேக்ட் IUPAC நேமிங் சிஸ்டமை ஒரு போஸ்டல் அட்ரஸ் மாதிரி நினைச்சுக்கலாம். போஸ்டல் அட்ரஸா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அந்த பேரண்ட் செயின், அதாவது புரோபேன், பியூட்டேன் எல்லாம் தான் ஊரோட பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் புரோபேன்வில். புரோபேன்வில். சரி. அந்த ஹாலஜன் டைப், அதாவது புரோமோ, குளோரோ தான் ஸ்ட்ரீட் பேரு. சொல்லப்போனா புரோமின் ஸ்ட்ரீட்னே வச்சுக்கலாம். அப்போ அந்த பொசிஷன் நம்பர் 1, 2, 3ல தான் வீட்டு நம்பர். வீட்டு நம்பர். சூப்பர். சோ 42 புரோமின் ஸ்ட்ரீட் புரோபேன்வில்னு சொன்னா எப்படி கரெக்டான வீட்டுக்கு போஸ்ட் போகுமோ அதே மாதிரி 2 புரோமோ புரோபேன்னு சொன்னா உலகத்துல யாரு வேணாலும் கரெக்டான மாலிக்யூலை டிரா பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி. இன்னொரு ஆங்கிள் யோசிக்கலாம், ஒரு மென்டல் மூவி மாதிரி. சொல்லுண்ணா. உங்க கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க. ஒரு தெருவுல லைனா நம்பர் போட்டு 5 வீடு இருக்கு. அதுதான் உங்க பென்டேன் கார்பன் செயின். 5 கார்பன்ஸ். பென்டேன். காட் இட். இப்போ 3ஆவது வீட்ல ஒரு சிவப்பு கொடி, ஒரு ரெட் ஃபிளாக் நட்டிருக்கீங்க. இந்த சிவப்பு கொடி தான் உங்க புரோமின் ஆட்டம். சோ இதை எப்படி நேம் பண்ணுவீங்க? சிம்பிள். 3 புரோமோ பென்டேன். கரெக்ட். இப்போ அந்த கொடியை 2ஆவது வீட்டுக்கு மாத்தினா அது 2 புரோமோ பென்டேன் ஆகிடும். அது பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அது ஒரு தொப்புல வேற ஒரு காம்பவுண்ட். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அது எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது எல்லாமே மாறிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் சிஸ்டம் ஏன் தேவைப்பட்டாச்சு? இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க? Why does this system even exist? What's fascinating here is 1900க்கு முன்னாடி ஒரு யூனிவர்சல் சிஸ்டமே கிடையாது. அப்படியா? அப்போ ஒவ்வொரு கெமிஸ்ட்ரும் ஒவ்வொரு லேபும்
ஒரு காம்பவுண்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. குழப்பம்னா எந்த மாதிரி? ஒருத்தர் வுட் ஆல்கஹால்னு சொல்றத இன்னொருத்தர் வேற ஒரு பேர் வச்சு சொல்லுவாரு. ரிசர்ச்சை ஷேர் பண்றது, கெமிக்கல்ஸை வாங்குறதுன்னு எல்லாத்துலயும் ப்ராப்ளம். ஓ, சோ கம்யூனிகேஷன் கேப். ஆமா. இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் IUPAC, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி 1892ல ஜினீவால மீட் பண்ணி இந்த யூனிவர்சல் ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. So it's about creating a single global language for chemistry so everyone is on the same page. ப்ரிசைஸ்லி. இன்னைக்கு நீங்க ஜப்பான்ல இருக்கிற ஒரு ரிசர்ச் பேப்பர்ல ஒரு IUPAC நேம படிச்சா அதை வச்சு உங்களால இந்தியால இருக்கிற உங்க லேப்ல அந்த கரெக்டான மாலிக்யூலை டிராப் பண்ண முடியும். கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஆம்பிகுவிட்டியை இது கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணுது. இந்த ஐடியாவை ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். நீங்க லேபுக்கு கெமிக்கல்ஸ் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு 1 புரோமோப்ரோபேன் தேவைப்படுது. ஆனா நீங்க தப்பா 2 புரோமோப்ரோபேன்னு ஆர்டர் பண்ணிட்டீங்க. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், கிளியர் லிக்விட். ஆனா 2 மாலிக்யூலும் வேற வேறன்னு சொன்னீங்க. அது எப்படி ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணும்? அதுதான் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். அதோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். 1 புரோமோப்ரோபேன்ல அந்த புரோமின் மாலிக்யூலோட கார்னர்ல இருக்கிற கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கும். கார்னர் கார்பன்ல? அதுதான் பிரைமரி கார்பன்னு சொல்லுவோம். அங்க அது ஈஸியா அட்டாக் பண்ணலாம். சோ அது SN2 ரியாக்ஷன்ல ஃபாஸ்டா எங்கேஜ் ஆகும். ஆனா 2 புரோமோப்ரோபேன்ல அது நடுவுல இருக்கு. கரெக்ட். அது நடுவுல இருக்கிற கார்பன்ல இருக்கும். அதுக்கு பேரு செகண்டரி கார்பன். அங்க அது மத்த ஆட்டம்ஸ்னால சுத்தி வளைக்கப்பட்டிருக்கும். இட்ஸ் மோர் கிரவுடட். சோ இது ரியாக்ட் பண்ற விதமே மாறிடும். ஓ, சோ அந்த சின்ன டிஃபரன்ஸ் தான் வேற வேற ரியாக்ஷன் பாதைக்கு கொண்டு போகுமா? ஆமா. இதுதான் SN1, SN2னு வேற வேற ரியாக்ஷன் பாதைக்கு கொண்டு போகும். சோ பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த சின்ன நம்பர் 1 versus 2 அதோட கெமிக்கல் பிஹேவியரே மாத்திடும். Wow! So you're saying the name isn't just a label, it's actually a blueprint for the molecule's behavior. ஆமா, சரியா சொன்னீங்க. The name isn't arbitrary. It encodes chemical reality. எனக்கு என் ஃபர்ஸ்ட் இயர் லேப்ல நடந்தது ஞாபகம் வருது. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல 1 பியூட்டனாலுக்கு பதிலா 2 பியூட்டனாலை யூஸ் பண்ண பார்த்தேன். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதோட ரிசல்ட் கம்ப்ளீட்டா தப்பா வந்துச்சு. அன்னைக்கு தான் இந்த நேமிங் சிஸ்டமோட ரியல் வேல்யூ எனக்கு புரிஞ்சது. அது ஒரு பாடம், ஆனா நல்ல பாடம். Wow! That makes it very clear. நம்ம ஆரம்பத்துல இபியூப்ரோஃபன் பத்தி பேசணும்ல, let's circle back to that. அங்க அந்த நம்பர்ஸோட முக்கியத்துவம் என்ன? நல்ல பாயிண்ட். அதோட பேரு 2-4-குளோரோஃபினில் ப்ரோபியோனிக் ஆசிட். இங்க அந்த 2- சொல்ற நம்பர் மாறி போனா அது வெறும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல, அது வேற ஒரு மாலிக்யூல். அது இபியூப்ரோஃபனோ ஒர்க் ஆகாது ஆர் ஈவன் வர்ஸ், அது ஹார்ம்ஃபுல்லா கூட இருக்கலாம். ஒரு கம்பெனி ஒரு புது ட்ரக்கை பேட்டன்ட் பண்ணணும்னா அதை கரெக்டான IUPAC நேம் வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு சின்ன நம்பர் மாறி போனாலும் பேட்டன்ட் இன்வாலிட் ஆகலாம். சோ நாமன்கிளேச்சர் ஆக்யூரசிங்கிறது ஒரு லீகல் அண்ட் சேஃப்டி ரிக்வயர்மெண்ட். அது வெறும் மார்க்ஸ்க்காக மட்டும் இல்ல. தட்ஸ் த பவர் ஆஃப் ஒன் நம்பர். பெர்ஃபெக்ட். இப்போ எக்ஸாம்ஸ்க்கு வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரூல்ஸ்ல எங்க தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு? காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? நிறைய இடத்துல. ஃபர்ஸ்ட், கிளாரிட்டி செக் 1. ஹாலஜன் எப்பவுமே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான். அதை ப்ரிஃபிக்ஸா தான் யூஸ் பண்ணணும், சஃபிக்ஸா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் bromopropane, not propane bromide. வெயிட், புரோபேன் புரோமைட்னு சொன்னா என்ன தப்பு? அதுவும் புரியுற மாதிரி தான் இருக்கு. புரியுற மாதிரி இருக்கலாம், ஆனா அது IUPAC சிஸ்டமோட ரூல் இல்ல. புரோபேன் புரோமைட்னு சொல்றது ஒரு காமன் நேம். அது கேஷுவலா யூஸ் பண்றது. ஆனா ஸ்டாண்டர்ட் கிடையாது. கரெக்ட். யூனிவர்சலா அக்செப்ட் பண்ணப்பட்ட ஸ்டாண்டர்ட் கிடையாது. எக்ஸாம்ஸ்ல எப்பவும் IUPAC நேம் தான் எழுதணும். சோ ஹாலோஜன் நேம் எப்பவுமே முன்னாடி தான் வரணும். Got it. IUPAC demands prefix. அடுத்த முக்கியமான ரூல் என்ன? கிளாரிட்டி செக் 2. கார்பன் செயினை நம்பர் பண்றப்போ ஹாலஜனுக்கு எப்பவும் லோவஸ்ட் பாசிபிள் நம்பர் வர மாதிரி தான் நம்பர் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். Okay, but why the lowest number? Does it really matter chemically if we call it 2-bromopentane or 4-bromopentane? Isn't it the same molecule just flipped around? Why is there one right way? சூப்பர் கொஸ்டின். நீங்க சொல்றது உண்மைதான், அது ஒரே மாலிக்யூல் தான். ஆனா அந்த மாலிக்யூலுக்கு உலகம் ஃபுல்லா ஒரே பேர் இருக்கணும்ல. அதுக்காக தான் IUPAC ஒரு ரூல் வச்சிருக்காங்க. எப்பவும் லோவஸ்ட் நம்பர் ரூலை ஃபாலோ பண்ணணும்னு.
ஓ, கன்சிஸ்டன்சிக்காக. எக்ஸாக்ட்லி. ஸோ லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணா 2 வருது, ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணா 4 வருதுன்னா நம்ம கண்டிப்பா 2 தான் எடுக்கணும். இது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக, கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்றதுக்காக வெச்ச ரூல். So it's not about chemistry, it's about consistency. Makes sense. அடுத்த காமன் மிஸ்டேக் என்ன? கிளாரிட்டி செக் 3. அந்த பொசிஷன் நம்பரை எப்பவும் ஒமிட் பண்ணவே கூடாது. ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்கு, ஆனா ஜெனரலா ஒமிட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், புரோமோப்ரோபேன்னு எழுதக்கூடாது. கரெக்ட். அது தப்பு. 1 bromopropane ஆர் 2 bromopropane ஸ்பெசிஃபிக்கா எழுதணும். திஸ் இஸ் மேண்டேட்டரி. அதை எழுதலனா உங்க ஆன்சருக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. ஓகே, so a name without a number is not a complete name. அடுத்து, கிளாரிட்டி செக் 4. ஒரே மாதிரி 2 ஹாலோஜன் இருந்தா டை யூஸ் பண்ணணும், 3 இருந்தா ட்ரீ யூஸ் பண்ணணும். அப்புறம் 2 ஹாலோஜனோட பொசிஷனையும் சொல்லணும். பர்ஃபெக்ட். எக்ஸாம்பிள், ஒரு மாலிக்யூல்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 புரோமின் இருந்தா அத 1,1 டைப்ரோமோப்ரோபேன்னு சொல்லுவோம். 2 நம்பரும் வேணும், டை ப்ரீஃபிக்ஸும் வேணும். ஓகே, so we've cracked the code for straight chains, அதாவது haloalkanes. But what happens when the halogen attaches to something more complex, like a benzene ring? அந்த postal address analogy இங்கேயும் ஒர்க் ஆகுமா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். பென்சீன் ரிங் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால இங்க நேமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஹாலஜன் மட்டும் இருந்தா ரொம்ப சிம்பிள். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புரோமின் மட்டும் இருந்தா அதை புரோமோபென்சீன்னு சொல்லிடலாம். இங்க நம்பர் தேவையில்லை. ஏன் நம்பர் தேவையில்ல? ஏன்னா ரிங்ல எல்லா பொசிஷனும் ஈக்குவல். எங்க அட்டாச் ஆனாலும் அது ஒரே காம்பவுண்ட் தான். ஓ, ரைட். ஆனா 2 புரோமின் இருந்தா என்ன பண்றது? எங்க இருந்து நம்பர் பண்ண ஸ்டார்ட் பண்றது? நல்ல கேள்வி. 2 சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருந்தா நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு புரோமின் இருக்கிற இடத்த பொசிஷன் 1ன்னு வச்சுக்கிட்டு அடுத்து லோவஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி நம்பரிங் பண்ணணும். ஓகே, சோ லோவஸ்ட் நம்பர் ரூல் இங்கேயும் அப்ளை ஆகுது. ஆமா. சோ அடுத்து பக்கத்திலேயே இன்னொரு புரோமின் இருந்தா அதை 1,2 டைப்ரோமோபென்சீன்னு சொல்லுவோம். ஆனா ஹாலோவேரியன்ஸ்க்கு நம்பர்ஸ் யூஸ் பண்றது இல்லாம ஆர்த்தோ, மெட்டா, பேரான்னு ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர்த்தோ, மெட்டா, பாரா, அந்த வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங்? இமேஜின் பண்ணுங்க, பென்சீன் ரிங் ஒரு கிளாக் மாதிரி. ஒரு ஹாலஜன் 12 o'clock பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 12 o'clock. அதை வச்சுதான் மத்ததெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த பொசிஷன், யானி 1 o'clock ஆர் 11 o'clockல இன்னொரு குரூப் இருந்தா அது ஆர்த்தோ பொசிஷன். ஓகே, ஆர்த்தோனா நெக்ஸ்ட் பொசிஷன். ஒரு பொசிஷன் தள்ளி 2 o'clock ஆர் 10 o'clockல இருந்தா அது மெட்டா பொசிஷன். காட் இட். சரியா ஆப்போசிட்ல 6 o'clockல இருந்தா அது பேரா பொசிஷன். Oh, that's a brilliant way to remember it. So ortho is always the next door neighbor, meta is 1 house away, and para is directly across the street. சரியா சொன்னீங்க. சோ நம்ம எக்ஸாம்பிள்ல 1,2 டைப்ரோமோபென்சீனை நம்ம ஆர்த்தோ டைப்ரோமோபென்சீன்னும் சொல்லலாம். அப்போ 1,3 டைப்ரோமோபென்சீன் வந்து மெட்டா டைப்ரோமோபென்சீன் அண்ட் 1,4 டைப்ரோமோபென்சீன் தான் பேரா டைப்ரோமோபென்சீன். 2 சிஸ்டமும் கரெக்ட் தான், ஆனா ஆர்த்தோ, மெட்டா, பேரா காமனா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் கிளாரிட்டி செக் 5. சூப்பர். So what does this all mean? இன்னைக்கு நம்ம பார்த்தத ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் த கோர் ஐடியா. நாமன்கிளேச்சர்ங்கிறது ஒரு யுனிவர்சல் கெமிக்கல் லாங்குவேஜ். IUPAC ரூல்ஸை பேஸ் பண்ணி மாலிக்யூல்ஸ்க்கு யூனிக்கா தெளிவான பேர் வைக்கிறது. கீ அனாலஜி. இது ஒரு போஸ்டல் அட்ரஸ் சிஸ்டம் மாதிரி. ஊர் பேரு, பேரண்ட் செயின், ஸ்ட்ரீட் பேரு, ஹாலோஜன், வீட் நம்பர், பொசிஷன் நம்பர். அந்த வீட்டு நம்பர் இல்லனா அட்ரஸ் இன்கம்ப்ளீட். A strongest example to remember, 1 bromopropane and 2 bromopropane. பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க ரியாக்ட் பண்ற விதமே வேற. கரெக்ட். அந்த சின்ன நம்பர் 1 or 2 அந்த மாலிக்யூலோட கெமிக்கல் பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுது. And the most critical rules for exams, 2 விஷயம் மறக்கவே கூடாது. ஹாலோஜனுக்கு எப்பவும் லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும், அண்ட் அந்த நம்பரை கண்டிப்பா நேம்ல மென்ஷன் பண்ணணும். நோ நம்பர், நோ நேம். And often, no marks. சரியா சொன்னீங்க. Here's a final thought for you. ஒரு நம்பர் எப்படி ஒரு மாலிக்யூலோட ரியாக்டிவிட்டியை மாத்துதுன்னு பார்த்தோம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே செயின்ல ஒரு புரோமன் ஆட்டமும் ஒரு மீத்தால் குரூப்பும் இருந்தா என்ன ஆகும்? எதுக்கு லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும்? புரோமின்கா இல்ல மீத்தால் குரூப்கா? ஓ, that's a good question. இந்த priority ரூல்ஸ் தான் இந்த கெமிக்கல் லாங்குவேஜோட அடுத்த லெவல். அந்த மாலிகுலர் மேப்ல எந்த லேண்ட்மார்க்குக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்றது தான் அது. அதை பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க.